திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரையா தமிழ்நாட்டில் நினைச்சிட்டான் அந்த ஆளுநர். இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொன்னதில்லை. மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரையா தமிழ்நாட்டில் நினைச்சிட்டான் அந்த ஆளுநர். இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொன்னதில்லை. மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.